தண்டுவட சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அல் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தவ தொடக்கம் ஆகினி. மனம் முழுவதும் புருவ மத்தியிலே இயங்கட்டும்.
துரியம் தலை உச்சியிலே மனம் செலுத்தியது. வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைய சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். திருமணம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களையும் சுற்றத்தாரையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே அன்றாட கடமையிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இன்னல் புரிவோர், எதிரில்லாக நினைப்போர் எவரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆலியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளம். கோயில்பட்டி அழகுவேல் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளம்.
அதை சார்ந்த தவ மையங்களும் ஆன்மீக கல்வி மையங்களும் வாழ்க வளம். என்று இந்த இணைப்பில் இணைந்து கொண்ட அன்பர்களும் குடும்பமும் வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது டைம் சேஞ்ச் பண்ணனால மக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதுங்களா? கேக்குங்கய்யா, கேக்குதுயா. ஓகே ஓகே. நல்லா கேக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று நமக்கு சிந்தனையாக இன்னைக்கு யோகா தின சிறப்பு நிகழ்வாக காரண காரிய ஞான கர்ம யோகம் என்ற தலைப்பிலே நமக்கு ஐயா நெய்வேலியிலிருந்து முதுநிலை பேராசிரியர் ஐயா அவர்கள் உதயகுமார் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நெய்வேலியிலே நம்முடைய மனவளக்கலை மன்ற டெஸ்ட்ல பொறுப்பாளராகவும் NLC பணிபுரிகிறார்கள். ஐயா அவர்கள் தீட்சை பெற்றது 1993 தீட்சை பெற்று ஐயா அவர்கள் MA சுயாலஜி, BA அஸ்ட்ராலஜி, நமது OIC-லே MA வரை முடித்திருக்கிறார்கள். ஐயாவுடைய சொந்த ஊர் நம்ம பாலக்காடு, கேரளா பாலக்காடு ஐயா பிறந்தவர்கள். இங்க நெய்வேலியிலே 1985 இங்க தொழில் விதமாக அங்க பணிபுரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஐயாவுடைய சிந்தனைகளை நான் நிறைய யூடியூப்ல கேட்டிருக்கிறேன். ஐயாவுடைய கருத்துக்கள்லாம் ஆராய்ச்சியோடு நுணுக்கங்களோடு எடுத்துரைக்கிறார்கள். ஐயா அவர்களை நம்ம அறக்கட்டளை சார்பாகவும் அறக்கட்டளை தலைவர் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வை நடைபெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. கோவில்பட்டி அழகுவேல் நகர் மன்ற நிர்வாக அரங்காவலர் மற்றும் அதன் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலகெங்கும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யோகா என்று சொல்லும் பொழுதே அது நமது இந்தியா நாட்டின் பாரம்பரிய சொத்து. உலகெங்கும் உள்ள 160-170 நாடுகள் இந்த நிகழ்வை கொண்டாடுகிறது என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த நேரத்திலே யோகா தின அன்றைக்கே அறக்கட்டளை எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு காரண காரிய ஞான கர்ம யோகம். காரண காரிய ஞான கர்ம யோகம் என்றாலே அது செயல்விளைவு தத்துவம் என்ற இறை நீதியே இதான் குறிக்கிறது. அருள் தந்தை அவர்களில் ஒரு பாடலை நாம்
இங்க நினைவு கொள்ளுவோம். காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தர். காரணம் என்னவென காண முயற்சிப்போன் யோகி. காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன். காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. அருள் தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த வழி காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றக்கூடிய வழி. நாம் அனைவரும் அருள் தந்தை அவர்களின் வழியே இந்த ஞான வழி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் முன்னால் ஒரு காரணம் உண்டு என்பதை அதுவேதான் செயல் விளைவு தத்துவம் அல்லது காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. எல்லா செயல்களுக்கும் வித்தாக இருப்பது எண்ணங்களே தான். எண்ணம் என்பது முன்னால் ஒரு செயல் செய்தது, அதன் விளைவாக ஏற்பட்ட காந்த முடிச்சு, அந்த காந்த முடிச்சு அவிழ்ந்து அகக்காட்சியாக வருவதே எண்ணங்கள். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அந்த நேரத்திலே என்ன மன அலைச்சூழல் இருந்ததோ அல்லது என்ன மன அலைச்சூழல் விரைவு இருந்ததோ அதே மன அலைச்சூழல் விரும்பு மீண்டும் மூளையில் ஏற்படும் போது முன்னால் ஏற்பட்ட காந்தாலை முடிச்சு அவிழ்ந்து அதே செயல் செய்ய தூண்டுதல் உண்டாகிறது. இதேதான் மனதின் தத்துவம் என்பது. மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அதற்கேற்றவாறு உடலும் உடல் உறுப்புகளும் இயங்கிறது. இவை அனைத்துக்கும் காந்த முடிச்சுகளாக இவை அனைத்துமே காந்த முடிச்சுகளாக கருமையத்தில் பதிவாகி கொண்டே இருக்கிறது. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒன்று நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எல்லா செயல்களுமே முன்னால் செய்த செயல்களின் பிரதிபலிப்பு என்பதை தவிர புதிய புதிய எண்ணங்களும் செயல்களும் மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த பழைய செயல்களின் பிரதிபலிப்பு என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு முன்னால் ஒரு காரணம் இருந்திருக்கக்கூடும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறுவது இல்லை. அப்போ அந்த காரணத்தின் விளைவாக தான் இன்று இந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அதனுடைய செயலினுடைய விளைவு. இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விளைவு என்பது அதுவும் ஒரு செயலாகி மீண்டும் அதற்கேற்றவாறு ஒரு விளைவு ஏற்படும் என்பதே உண்மை. அப்ப பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்துமே நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது, வெப்பம் அதிகமாக உள்ளது, கடல் நீர் அனைத்தும் ஆவியாக ஆகாயத்தில் பரவிவிட்டு அதனுடைய விளைவாக நல்ல மழை பெய்யக்கூடும். இதுவும் ஒரு செயல். இயற்கையிலே நடக்கின்ற அனைத்துமே செயல் விளைவு தத்துவம். அதே போன்று எல்லா உயிர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக மனிதன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுமே செயலின் விளைவாக தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்னால் ஒரு காரணம் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு இப்பொழுது தற்போதைய செயல்களை ஒழுங்கமைத்துக் கொண்டால் நிச்சயமாக எதிர்காலங்களில் துன்பத்தை தவிர்த்து கொண்டு ஒரு வாழ்க்கை ஏற்பட முடியும். ஆன்மீகம் என்றாலே செயல்விளைவு தத்துவம் தான். அந்த செயல்விளைவு தத்துவத்தை நல்வழியாக மாற்றிக்கொள்வதற்கு கர்மயோகம். இந்த கர்மயோகம் என்று சொல்லும் பொழுது அதற்கு சரியான ஒரு விளக்கம் அல்லது விடை தெரியாமல் இருக்கும். அதற்காக தான் அதை ஞான கர்ம யோகம். பகவத்கீதையில கர்மயோகம் தனியாக ஒரு அத்தியாயம் உண்டு, ஞான கர்மயோகம் என்று தனியாக ஒரு அத்தியாயம் உண்டு. அப்போ
கர்மயோகத்திற்கு அல்லது கர்மயோகத்தின்படி முறையாக வாழ வேண்டும் என்றால் ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது ஞான கர்ம யோகம். இப்ப செயல்களுக்கு விளைவு காரண காரிய தத்துவம். அந்த விளைவு துன்பத்தை தவிர்த்து கொண்டு இன்பமாக மாற்றிக் கொள்வதற்கு, ஆனந்த நிலை அடைவதற்கு, அல்லது மனித வாழ்க்கையில் அடைய வேண்டிய வீடு பேறு முக்தி மோட்சம் என்ற உயர்ஞான நிலை அடைவதற்கு ஞான கர்ம யோகம். இப்ப செயல்கள் என்பது எப்படி வினைகளாக மாறிக்கொள்வது, செயல்கள் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் கர்மங்கள் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைநீதி என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாம் பார்க்க இருக்கிறோம். அருள் தந்தை அவர்கள் 2வது நிலை அகத்தாய்வு பயிற்சிகள் நடத்தும் பொழுது பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற ஒரு தலைப்பை ஒட்டி வகுப்பு நடத்துவார்கள். அதுல கர்மவினை பதிவுகள் என்பது 3 விதமாக இருக்கிறது. ஆகாமிய கர்ம வினை பதிவுகள், பிராரப்த கர்ம வினை பதிவுகள், சஞ்சித கர்ம வினை பதிவுகள் என்று 3ஆக பிரித்து பேசியிருக்கிறார். சஞ்சித கர்ம வினை பதிவுகள் என்பது நாம் தாய் வயிற்றுக்குள்ள உருவாகும் போதே தந்தை வழியாகவும் தாயின் வழியாகவும் பெற்றுக்கொண்டுள்ள, அதாவது அவர்களின் முன்னோர்களும் செய்த கர்ம வினைகள் அனைத்துமே நம்ம உயிரோட உடல் கட்டும் பொழுது அப்பவே அந்த கர்ம வினைகள் அடிப்படையில தான் உடலை கெட்டி கொண்டிருக்கிறது. பிறந்து இந்த பூமியில் விழுந்த உடனே இந்த சஞ்சித கர்மங்கள் மட்டும்தான் அதை செயல்படாத நிலையிலே மூடி மறைத்து கொண்ட நிலையிலே நமக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. அப்போ பிராரப்த கர்ம வினைப்பதிவுகள் என்ற ஒண்ணு கிடையாது. சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் இருந்தால் மட்டுமே அடுத்த நிலையான ஆகாமியம் என்ற நிலை உருவாகும். இப்ப பிறக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டது சஞ்சித கர்ம வினைப்பதிவுகள் மட்டுமே. பிறந்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் நம்மளுடைய அறிவினுடைய வளர்ச்சி, உடலினுடைய வளர்ச்சி, மனதினுடைய வளர்ச்சி அனைத்தும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார், எனக்கு நினைவு வைத்த நாள் முதல் 3 வயது முதலோ 5 வயது முதலோ அன்று முதல் இன்று வரை நான் செய்த பதிவுகள் அனைத்துமே பிராரப்த கர்ம வினை பதிவுகள் என்று சொல்கிறார்கள். அப்போ இங்க நாம் சரியாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. 3 வயது வரை, 3 என்பது 4 வயதோ 5 வயது கூட இருக்கலாம், அதுவரை செய்த கர்ம வினைகள் அங்க பதிவு செய்யப்படவில்லை. அதுவா பதிவு செய்திருந்தால் கூட அதற்கு துன்ப விளைவுகள் வருங்காலத்தில் ஏற்படுவதில்லை. அப்ப நினைவு தெரிந்து கொண்டு அறிவின் வளர்ச்சி ஆரம்பித்த பிறகு மன இயக்கத்தில் ஆசைகள் தேவைகள் ஏற்பட்ட பிறகு செய்யுகின்ற செயல்கள் மட்டுமே பாவப்பதிவாக கருமையத்தில் பதிவாகப்படுகின்றது. அதுவரைக்கும் சஞ்சித கர்ம வினைப்பதிவுகள் உண்டு. இந்த சஞ்சித கர்ம வினைப்பதிவுகள் தான் அப்ப செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒருவேளை தூண்டுதலாக இருந்திருக்கலாம். பிறகு இந்த பிராரப்தங்கள் அனைத்துமே அடுத்த தலைமுறைக்கு சஞ்சிதமாக செல்லப்படுகிறது. அப்போ பிராரப்த கர்ம வினைப்பதிவுகளும் சஞ்சித கர்ம வினைப்பதிவுகளும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் ஆகாமியம் என்ற ஆத்மாவின் ஆசையாக தற்போது செய்யப்படுகின்ற நிகழ்வுகளாக செயல்களாக மாற்றம் பெறுகிறது. ஒரு செயல் செய்யும் பொழுது உள்ள இருந்து சஞ்சிதம் தூண்டிவிடும். பிராரப்தம் என்பது அனுபவ பதிவுகள்,
அது மூளையிலே மிக சிறப்பாக பதிவு பெற்றிருக்கிறது. தூண்டுதல் சஞ்சிதத்திலிருந்து தூண்டுதலும் பிராரப்தத்திலிருந்த வழிகாட்டுதலும் சேர்ந்து ஆகாமிய கர்மமாக மாற்றம் பெறுகிறது. இப்ப இதுல பதிவுகள் எப்படி போக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, பதிவுகள் போக்குவதற்கு ஒரு முறை ஒரு வழியாக பிராயச்சித்தம் அல்லது தவம் அல்லது முழுமையாக தவத்தில் முற்றும் உணர்ந்து கொண்டு அதை மாற்றி அமைப்பது. ஆகாமிய கர்ம வினைப்பதிவுகள் ஆகினை தவத்தில் அதை தவிர்க்கலாம் என்று சொல்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, பிராரப்த கர்ம வினைப்பதிவுகள் துரிய தவத்தின் மூலமாக அதனுடைய இயக்கத்தை தூண்டுதலை தவிர்த்துக் கொள்ளலாம். துரியாதீத தவத்தின் மூலமாக சஞ்சித கர்ம தூண்டுதல்களை தவிர்த்துக் கொள்ளலாம். இது மூன்றும் படிப்படியாக இருக்கிறது. ஆகினை, துரியம், துரியாதீதம். ஆனால் ஆகாமிய கர்மம் என்பது ஆகினை, பிராரப்தம் என்பது துரியம், சஞ்சிதம் என்பது துரியாதீதம். இப்ப சஞ்சித கர்மங்கள் எங்கே பதிவாகி இருக்கிறது என்றால் கருமையத்தில். கருமையம்தான் மூட்டையாக கொண்டு வந்த பதிவு அனைத்தும் வைத்திருக்கின்ற சஞ்சி மூட்டை, கருமைய பதிவுகள். துரியாதீத தவத்தின் மூலமாக கருமையத்தில் இருக்கின்ற பதவிகளை நீக்கிக் கொள்ளலாம் என்றால், துரியாதீதத்தின் மூலமாக சஞ்சித பிராரப்த கர்மவினைகளே தூய்மையாக்கி கொண்டு ஆகாமிய கர்மங்களை முறைப்படியாக செய்யக்கூடிய, துன்பத்தை தவிர்க்கக்கூடிய நிலையில் உள்ள செயல்களை செய்ய முடியும் என்பதுதான் அதுக்கு பொருத்தமான. துரியாதீத தவத்தின் மூலமாக முன்வினை பதிவுகளே தவிர்க்கலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, துரியாதீத தவம் செய்யும் பொழுது கருமையம் தூய்மையாகிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது? துரியம் என்ற தவத்தை பற்றி நாம் அதிகமாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது, துரியம் என்பது ஒரு நிலை. மனிதனுடைய மனோநிலைகள் ஜாகிரத அவஸ்தை என்ற விழிப்பு நிலை என்ற ஒரு நிலை உண்டு. விழிப்பு நிலை. அப்புறம் சொப்ன நிலை, கனவு நிலை என்றது இரண்டாவது நிலை. மூன்றாவது உறக்க நிலை என்ற சுஷுப்தி என்ற நிலை. இந்த மூன்று நிலைகள் என்பது நாம் அனைவரும் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. இதுல ஜாகிரதாவஸ்தை என்பது, ஜாகிரதை என்றால் 5 புலன்கள் மூலமாக, 5 புலன்கள் என்று சொல்லும் பொழுது ஈரைந்து புலன்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த 5ம் 5ம் 10 புலன்கள் வழியாக நாம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதை ஜாகிரதை என்று கூறுகிறோம். அப்ப ஜாகிரதாவஸ்தையில மனம் புலன்களோட இணைத்து கொண்டு புலன்களால் ஏற்படுகின்ற அனுபவங்களே அதில் மட்டும் மனது வைத்துக் கொண்டிருப்பது, அந்த நிலைக்கு பெயர் தான் ஜாகிரதாவஸ்தை. ஜாகிரதாவஸ்தையில் இருக்கும் பொழுது அங்க கனவு நிலைக்கு போகக்கூடாது. கனவு என்பது தூக்கத்தில் வரக்கூடிய கனவு இல்லை. மனம் அந்த சந்தர்ப்பத்தை விட்டு, அந்த நிகழ்வை விட்டு வேற எங்கேயோ செல்லக்கூடியது ஜாகிரதா, சொப்னாவஸ்தை அல்லது கனவு நிலை. அப்ப முழுமையாக அந்த நிகழ்வில், அந்த செயலில் மட்டுமே புலன்களையும் மனதையும் வைத்துக் கொண்டிருப்பது ஜாகிரதா அவஸ்தை. அப்போ நாம் ஆகாமிய கர்மம் சரியாக அமைய வேண்டும் என்றால் மனமும் புலன்களும் முழுமையாக அந்த செயலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இதுதான் ஜாகிரத அவஸ்தை அல்லது விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடியது. இப்ப விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால்
ஆகினையில் ஏன் தபம் செய்து பழகுறோம்? ஆகினை என்பது புலன்களில் முதலில் தோன்றிய புலன், அல்லது முதலில் இயக்க நிலைக்கு வந்த ஒரு புலன், அதுதான் தோல் என்பது. இந்த தோலின் மீது மனம் வைக்கும் பொழுது தோல் தான் உடல்ல மிகப்பெரிய புலன், அளவிலும் பெரியதாக இருக்கிறது. அது முகத்திலே புருவ மத்தியிலே என்று சொல்லும் பொழுது முகத்தில் 5 புலன்களும் அங்கேயே இருப்பதனால அந்த 5 புலன்களுக்கும் மையமாக இருக்கக்கூடிய இனம் ஆக்னா சக்கரம். அப்போ ஆக்னா சக்கரத்துக்கு பின் பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட், அதான் பிட்யூட்டரி. அங்க பிட்யூட்டரி தூண்டப்படுகிறது. பிட்யூட்டரியிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன் அங்கு உடல் முழுவதும் லேசாக பரவி விட்டு உடலுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு அவஸ்தையை ஏற்படுத்துகிறது, சந்தோஷமான ஒரு அவஸ்தையை ஏற்படுத்துகிறது. இதன் வழியாக புலன்கள் முழுவதும் ஜாகிரதாவஸ்தையில் ஏற்படக்கூடிய நிலை ஆகாமிய கர்மம். நாம துரியாதீதம் என்ற தவம் செய்து பழகும் போது, ஆகினை துரியம் கடந்து துரியாதீதம் என்ற நிலையிலே தவம் செய்யும் பொழுது எப்போதுமே அந்த ஜாகிரதாவஸ்தையில் அல்லது ஆக்னா சக்கரத்தை விழிப்புணர்வு அடைந்த நிலையிலே வைத்துக் கொள்ள முடியும். அதன் மூலமாக விளைவு தெரிந்த செயல்களை, என்ன விளைவு ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு செயல்களை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது, இதற்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீட்டுக்குள்ள நாம் செல்ல வேண்டும், அதற்கு கதவு மூடி இருக்கு, அந்த கதவு மூடி இருக்கிறது நம்மளால திறந்து கொள்ள முடியும். ஆனால் அது கதவு பூட்டி கொண்டு ஒரு பூட்டு அதில் தொங்கி இருக்கு. அந்த பூட்டு திறக்க வேண்டும் என்றால் ஒரு சாவி வேண்டும். அந்த சாவி மிக சிறிதாக இருந்தால் கூட அந்த சாவி போட்டு திறக்கும் பொழுது பூட்டு திறக்கப்படுகிறது. அதனால கதவு திறந்த அந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள நம்மால் சென்று கொள்ள முடியும். அதே மாதிரிதான் ஆக்னா சக்கரம் என்பது. எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு சாவியாக இருந்து கொள்வது ஆக்னா சக்கரம். அதை சரியாக திறந்து கொண்டால் செய்யக்கூடிய செயல்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்று யூகித்து செயல்பட முடியும். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சாவி, அதுதான் ஆக்னை. துரியம் என்பது மூளை செல்களை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இங்க மூளை செல்களில் தான் கனவு நிலை என்ற நிலையும் தூக்க நிலை என்ற நிலையும் இருக்கு. மூளை செல்கள் நாம் ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே மற்ற சில முன்னால் செய்த செயல்களோடு அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்வோடு மனதை இணைத்துக் கொள்கிறது. ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனா மனம் வேறொரு இடத்துல இருக்கு, வேறொரு நிகழ்ச்சியை நினைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப மனம் பாதி இங்கும் பாதி அங்குமாக செல்லக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் கனவு நிலை. தூக்கத்திலே பார்ப்பது மட்டும் இல்லை, அது வேற விதமான ஒரு நிகழ்வு. மனதினுடைய ஒரு வீக்னஸ் தான் அது. அப்போ மூளை செல்களில உயிரோட்ட பாதை தடையில்லாமல், எங்குமே தேக்கம் இல்லாமல் முழுமையான அளவிலே செயல்படும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயலிலே முழுமையான ஈடுபாடு நம்மளால செலுத்திக் கொள்ள முடியும். அங்கு கனவு என்பது அல்லது மனம் சிதறுதல் என்றது ஏற்படாது. இது 2வது அவஸ்தை. அப்போ மனம் சிதறுதல் ஏற்படாமல் செய்யக்கூடிய செயலிலே முழுமையாக மனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிது நேரமாவது அல்லது சிறிது காலம் மனதை அதே செயலோட வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டால், அப்போ அங்க மனம் உயிரோட லயமாகிறது. உயிரும் மனமும் சேர்ந்துதான் ஒரு செயலை செய்ய வேண்டும். அப்ப நாம் அங்கே துரியதவத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனதை உயிரின் மீது வைத்துக் கொண்டு தவம் செய்யும் பொழுது கடந்த காலத்திலே ஏற்படக்கூடிய அல்லது வேறு எண்ணங்களோட மனம் வெளியே செல்லாமல் மனம் முழுமையாக உயிரோடு நிலைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அங்க முழுமையான துரிய நிலை ஏற்படுகிறது. அப்போ மூளையில இருக்கக்கூடிய தேவையற்ற பழக்க பதிவுகளே முழுமையாக எராடிகேட் பண்ணி அதை தூண்டிவிடாமல் மனம் எப்போதுமே விழிப்புணர்வில் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது, இறை உணர்வு ஏற்படுகிறது. செய்கின்ற செயல்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படி துரியதவத்தில் பிராரப்த கர்ம வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும். பிராரப்த கர்ம வினைப்பதிவுகள்
தூண்டிவிடாமல் செய்யக்கூடிய செயலின் மீது முழுமையாக மனம் வைத்திருக்கக்கூடிய ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தவம் பிராரப்த கர்மம். துரியாதீதம் என்று சொல்லும் பொழுது, துரியாதீதம் என்றாலே 3 விதமான துரியங்கள் சேர்ந்தது தான் துரியாதீதம். துரியம், சக்தி துரியம், சிவதுரியம் என்று 3 நிலை துரியங்கள். துரியங்கள் 3ம் கடர்ந்து ஒளிர் ஜோதி அரிய பரசிவம் யாவையும் ஆகி விரிவு குவிவு அறவிட்ட நிலத்தை பெரிய குருபதம் பேச ஒண்ணாதே. திருமூலருடைய வாக்கியம். துரியம் என்றால் இந்த 3 துரியங்கள் 3ம் கடர்ந்து ஒளிர் ஜோதி. ஒளிர் ஜோதி என்பது அறிவு. 3 துரியங்களையும் கடந்து அந்த ஒளிர் ஜோதியான அறிவு. விரிவு குவிவு, மனதினுடைய விரிவும் குவிவும் இல்லாமல் மனம் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. மனம் விரிவு குவிவு அற விட்ட நிலத்தை பெரிய குருபதம் பேச ஒண்ணாதே. அந்த பெரிய குருபதத்தை நாம் அந்த நிலையிலே அடைகிறோம். அது வார்த்தைகளால சொல்ல முடியாது என்கிறார் அவர். பெரிய குரு என்பது குருவுக்கு குருவாக இருப்பவர் இறைவன். குருவின் மூலமாக தான் நாம் இறைவனை அடைகிறோம். அப்போ குரு இறைவனை அடைந்த நிலையில குருவை நாம் அடையும் பொழுது நமக்கு இறைவனை அடைய முடிகிறது. அதான் பெரிய குருபதம் பேச ஒண்ணாதே. அப்ப என்ன ஆகுது? பெரிய குருபதம் என்ற இறைவன் என்பது இறைநிலை, சுத்தவெளி, பெரிய களத்தை தாண்டிய பேரறிவு. அந்த பேரறிவானது இயக்க நிலைக்கு வரும்போதுதான் அது பேராற்றலாக மாற்றம் பெறுகிறது. துரியாதி பிரம்மம் என்ற நிலையிலே பேரறிவு, அந்த பேரறிவில பேராற்றல் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அடக்கமாக இருக்கிறது. அது இயக்கம் பெற்று இறைத்துகளாக மாறி விண்துகளாக தோற்ற நிகழ்ச்சிகளாக பிரபஞ்சமாக மாற்றும் பொழுது அந்த பேரறிவு பேராற்றலாக மாற்றமடைந்து பேரறிவும் பேராற்றலும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய நிலை சக்தி நிலை. அதான் சக்தி துரியம். சுத்தவெளி பிரம்மம் என்பது சிவதுரியம், இங்கே சக்தி துரியம். துரியம் என்பது உச்சி. துரியம் கடந்து துரியங்கள் 3ம் 2வது துரியம் சக்தி துரியம், சக்திகளம், பெரிய கமண்டலம் 3வது நிலை அடையும் பொழுது அது அசைவற்ற எல்லையற்ற பேரானந்த நிலை. அந்த நிலைதான் சஞ்சித கர்மத்தை அளிக்கக்கூடிய நிலை. அங்க மனம் இயங்காத நிலை, மனம் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு நிலை. மனம் என்ற ஒன்றே இல்லாமல் உயிர் அங்கே மனம் என்பது அங்கே பேரறிவாக மாறக்கூடிய நிலை. மூலாதாரம் அந்த இடத்துல பேரறிவோடு இணையப்படுகிறது. அந்த பேரறிவின் மூலமாக முழுமையாக இணையப்படுகிறது. பேரறிவின் மூலமாக சஞ்சித அந்த பேரறிவின் மூலமாக அந்த பேரானந்த நிலை அடைவதன் மூலமாக அங்கு சஞ்சித கர்ம வினைப்பதிவுகள் செயலற்று விடுகின்றன. இந்த நிலைதான் அங்கு தவம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நிலை. பாவப்பதிவுகளே போக்குவதற்கு தவம் என்ற நிலை, உன்னதமான நிலை எவ்வாறு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று நாம் இதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது திருமூலர் இன்னொரு பாடலின் மூலமாக இது தெளிவாக விளக்கிக் கொள்கிறார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இணைப்பினை நீக்க 2 வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடின் முதல்வன் விளைக்கும் தவம் அறிவும் ஏற்றுவது தானே மேற்றுணையானே அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 வழிகளின் வழியாக நமக்கு இருக்கக்கூடிய வினை திளைக்கும் வினைக்கடல் என்ற கடலில் இருந்து நாம் வெளியே சென்று விடலாம். ஒரு படகின் மூலமாக, ஒரு தோணியின் மூலமாக வெளியே சென்று விடலாம். அந்த இணைப்பினை நீக்க அந்த திளைக்கும் வினைக்கடலில் இருக்கக்கூடிய சஞ்சித பிராரப்த வினைப்பதிவுகள் என்ற இணைப்பினை நீக்குவதற்கு நமக்கு 2 வழிகளை சொல்லி கொடுத்திருக்காங்க. தவம் அறம் என்பது. இப்ப நாம் தவத்தை பற்றி மட்டும் அதை பார்த்தோம். நீ அறம் என்று அறநிலைகள் அல்லது அறம் என்பது என்ன என்று கூட தெரிந்தால் மட்டுமே முழுமையாக இதை
இந்த நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அறம் என்று சொல்லும் பொழுது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 வழிகளை அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஒழுக்கம் என்பது நாம் சாதாரணமாக ஒரு டெபினிஷன் அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ ஏற்படக்கூடிய துன்பங்களை தவிர்க்கக்கூடியது புண்ணியம் என்று சொல்கிறார்கள், அல்லது ஒழுக்கம் என்று சொல்கிறார். அப்ப இது ஒரு டெபினிஷன் மட்டும்தான். இதற்கு பின்னால ஒரு தலைப்பு மட்டும்தான். இந்த தலைப்புக்கு உள்ள ஒரு புத்தகமாக வைத்துக் கொண்டால் புத்தகத்தினுடைய தலைப்பு, அந்த புத்தகத்தினுடைய பேரு, அவ்வளவுதான் ஒழுக்கம். ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள 10,000 பேஜுகளில் நிறைய எழுதி வைத்திருக்கிறது. அந்த அத்தனை வாழ்க்கை முழுக்கும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் அந்தந்த இடத்திலே அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அந்த ஒழுக்கத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு டெபினிஷன் அங்க அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு எண்ணம் வரும் பொழுதும், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் விளைவிக்காமல் இருப்பதற்கு இந்த செயல் ஒழுக்கமானதா அப்படின்ற ஒரு டெபினிஷனை தான் அங்க அந்த டெபினிஷனை அங்க அப்ளை பண்ண வேண்டும். அவ்வளவுதான். இது ஒரு ஃபார்முலா. இதுதான் முழுமையாக எல்லா செயல்களிலும் எல்லா எண்ணங்கள் வரும்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லா இடத்திலையும் அப்ளை பண்ணும்போது மட்டுமே நமக்கு அற வாழ்க்கையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சோ இது எல்லா இடத்துக்கு ஏற்றவாறு இதனுடைய அப்ளிகேஷன் மாறும். ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க தவிர நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒழுக்கம் என்பது இதுதான் ஒழுக்கம் என்று சொல்வதற்கு இல்லை. ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஐஸ்பர்க்ன்றனால கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிதக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பனிக்கட்டி. இந்த பனிக்கட்டினுடைய ஒரு சிறிய துளி மட்டும்தான் மேலே தெரியுமா, மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு இடத்திலும் அதற்கேற்றவாறு அப்ளை பண்ணும்போது மட்டுமே அது வாழ்க்கையில நாம் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அது தவ வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே அதற்கு வேற வேற வழியாக பின்பற்றுதல் அது வழிகள் இருக்கு. இதைதான் அருள் தந்தை அவர்கள் அகத்தாய்வின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அகத்தவத்தின் மூலமாக மனதை விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அகத்தாய்வு செய்வது. அப்பதான் பற்றற்ற நிலையில மனதுக்கு வேண்டதும் வேண்டாததும் தேவையானதும் தேவையற்றதும் தனித்தனியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அகத்தாய்வின் மூலமாக. அப்போ அகத்தவம் அகத்தாய்வு என்ற இரண்டும் இருந்தால் மட்டுமே முழுமை பெற அடைய முடியும், அல்லது குணநல பெற அடைய முடியும். இது ஒழுக்கம். கடமை என்பது நாம் நிறைய கடன் பெற்று இருக்கிறோம், கடமை பெற்று இருக்கிறோம். நம்ம சாதாரணமா சொல்லுவோம் கடன் என்பது டியூ டு த சொசைட்டி, கடனை மையமாக கொண்டது. இதுவும் ஒரு ஒழுக்கத்தை சொன்ன மாதிரி ஒரு டெபினிஷன். ஒவ்வொரு நொடியிலும் கடமை உணர்ந்து, அல்லது நான் எதுக்காக பிறந்திருக்கிறோம், இங்க நான் இந்த பிறவியிலே எத்தனை மனிதர்களோடு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் அது கோடிக்கணக்கான மனிதர்களோடு. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மனிதர்களோடும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்ந்து மறைந்த மனிதர்களோடும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் அந்த சூம் ஆப் பயன்படுத்தி கொண்டு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த சூம் ஆப்பை உருவாக்கியவர்கள், அது இந்த ஆண்ட்ராய்டு போனில் இணைப்பதற்கு அனுமதி கொடுத்தவர்கள், அந்த ஆண்ட்ராய்டு போனை உருவாக்கியவர்கள், போன அந்த டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர்கள், இது உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதற்காக பொருளாதார வளத்தை நமக்கு கொடுத்தவர்கள். எத்தனை பேரோடு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் நினைத்து பாருங்கள். 1 லட்சமா, 10 லட்சமா, 100 லட்சமா? அப்போ இதுவே ஒரு கடமை உணர்வு. அப்ப இந்த ஆப்பின் மூலமாக அல்லது இந்த போனின் மூலமாக நாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறோமே, இது டியூ டு த சொசைட்டி. இந்த ஆப்பை சமுதாயத்துக்கு எப்படி நல்ல வழியாக பயன்படுத்த முடியும், நன்மையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நாம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமே, இதுவே ஒரு கடமை உணர்வு.
இதே போன்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டு பார்க்க வேண்டும். செய்யும் தொழிலில, வேலை செய்யக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், ஒரு வியாபாரமாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், எல்லா இடத்திலுமே கடமை என்ற ஒன்று உணர்ந்து கொண்டால் அதனுடைய விளைவுகளே அதனால் ஏற்படக்கூடிய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது கோடானு கோடி நன்மைகள். குடும்பத்திலேயாக இருந்தாலும் தகப்பன் என்ற ஸ்தானம், கணவன் என்ற ஸ்தானம், ஒவ்வொன்றுமே அந்த கடமை உணர்வு, நண்பன் என்ற அந்த ஒத்த உணர்வோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நமது உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பில நாம் விடுதிகளாக இருக்கிறோம். அப்ப அருள் தந்தையோடு இருக்கின்ற அல்லது அருள் தந்தை அவர்களின் தத்துவங்களோடு, அருள் தந்தை என்ற அந்த மனிதரோடு இருக்கின்ற கடமை உணர்வு, அதில் செயல்பாற்றுகின்ற, அதை ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களோடும் இருக்கக்கூடிய கடமை உணர்வு, நமது சக ஆசிரியர்களோடு, மாணவர்களோடு, இப்படி கடமை உணர்வுக்கு அந்த உணர்வை உணர்ந்து கொண்டால், ஒரு புத்தகம் எடுத்துக்கொண்டால் கூட படிப்பதற்கு இப்போ திருமந்திரம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த திருமந்திரத்தை எடுத்து நான் இன்னைக்கு நான் கொடுக்க போகின்ற உரைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை எனக்கு அளிக்க வேண்டும், நான் படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த திருமந்திரம் என்ற நூலை உருவாக்கிய திருமூல என்ற மகா ஞானியோடு நாம் முதலில் நன்றி கூற வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கப்புறம் அந்த நூலை ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு புத்தக வடிவாக மாற்றி அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்ட அத்தனை மாமனிதர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். இப்படி அப்போ அந்த நன்றி சொல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், நாம் இதற்காக முயற்சித்த அத்தனை நமக்கு முன்னால் வாழ்ந்த, நம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களோட நாம் இணைந்து கொள்கிறோம். அப்ப அவர்கள் எடுத்த அந்த முயற்சியினுடைய அறிவு நம்மளோட இணைந்து கொள்கிறது. அப்ப என்னாவது, நம்ம பேசும்பொழுது கூட அந்த மகாத்மாவினுடைய ஆத்மா நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறது. அப்ப கடமை உணர்வு என்றதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. ஒழுக்கம், கடமை, ஈகை என்பது நாம் உழைக்கிறோம், அதன் மூலமாக பொருளீட்டுறோம், புகழையீட்டுறோம். பொருள், புகழ், புலனின்பம், செல்வாக்கு இதெல்லாம் நாம் நமக்காக ஈட்டிக் கொள்வது இல்லை என்ற ஒரு பற்றற்ற நிலையில இந்த ஒவ்வொன்றும் இது யாராலெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, அவர்கள் இது கிடைக்காத வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்மளால முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்வது, அதுதான் ஈகை என்பது. அப்போ தவம், அறம் இரண்டுமே இந்த திளைக்கும் வினைக்கடலில் இருந்து தீர்வு தோணியாக அமைவது என்று திருமூலருடைய அந்த கவிதை படித்தாலே நாம் எவ்வாறு சஞ்சித பிராரப்த வினை பதிவுகளில் இருந்து வெளியேறி ஞான நிலையை அடைய வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இதையெல்லாம் இந்த தவத்தையும் அறத்தையும் முழுமையாக வாழ்க்கையில பின்பற்றுவதுதான் கர்மயோகம் என்று சொல்லக்கூடியது. கர்மம் என்ற சொல்லுக்கு செயல் என்றுதான் அர்த்தம், ஆக்ஷன். யோகம் என்று சொல்லும் பொழுது இணைப்பு, அது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்வு காலம் என்றுதான் யோகம். நிகழ்வு காலத்தோட அந்த செயலை இணைக்கும் பொழுது, அங்க ஞானத்தோட அந்த செயலை இணைக்கும் பொழுது அது எதிர்காலமாக மாறிக்கொள்கிறது. நிகழ்வு காலம்தான் எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நிகழ்வு காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு செல்லும் பொழுது அந்த வழி தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அங்க கர்மயோகம் என்ற பாதையை புரிந்து கொண்டு பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த கர்மயோகம் என்ற தலைப்பை பற்றி பேசாத மகான்களே இல்லை. எல்லா மகான்களும் இதை பற்றி பேசியிருக்காங்க. வேதவியாசர் பகவத்கீதையில கர்மயோகத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஸ்லோகத்தை ஒண்ணு கூறியிருக்கிறாங்க. கர்மண்ணே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாஜனா மா கர்மபல ஹேதுர்பு மாங்கே சங்கேஸ்து கர்மன்.
கர்மண்ணே வாதிகாரஸ்தே என்ற அந்த வரிக்கு என்ன அர்த்தம் என்றால், கர்மம் செய்வதற்கு நாம் தகுதியானவர்கள். ஏன்னா நமக்கு கர்மம் செய்யக்கூடிய, செயல்களை செய்யக்கூடிய உரிமை உண்டு. அது நாம செய்யலாம், அதை நீங்கள் செய்யலாம். அதுதான் கர்மண்ணே வா அதிகாரஸ்தே. அந்த கர்மம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு. மா பலேஷு கதாச்சனா, அங்கதான் அங்க தப்பு நடைபெறுகிறது. அந்த கர்மத்துக்கு நீ கூலியே கேட்க கூடாது, சம்பளத்தை கேட்க கூடாது. நீ செய்த செயல்கள் எவ்வளவு ஆழமாக அல்லது எவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு பயன்படுவதாக உள்ளதோ அதற்கு கூலி நிர்ணயம் பண்ணுவது நான். கர்மண்ணே வாதிகாரஸ்தி மா கதேஷு, அதை கேட்க கூடாது. அந்த இடத்துல கூலிய நான் இவ்வளவு செய்திருக்கேன், எனக்கு கூலி வேணும் என்பது கிடையாது. நான் செய்த செயல்குடை விளைவு அது இறைவனுக்கு தான் தெரியும், இறை நீதிக்கு தெரியும். அதற்கேற்றவாறு கூலி நமக்கு கிடைக்கும். எந்த செயல் செய்திருக்கிறோமோ அந்த செயலுக்கேற்றவாறுதான் கூலி கிடைக்கும். அந்த கூலி என்பது விளைவு. நாம் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் விளைவு உண்டு. அந்த விளைவு அந்த செயலுக்கேற்றவாறு நாளைக்கோ அடுத்த தலைமுறைக்கோ அது 2 தலைமுறைகளுக்கு அப்புறமோ கிடைக்கும். அது நிச்சயமாக உண்டு. அது நல்விலை பதிவுகளாக இருந்தால் அதுக்கு அந்த வருங்கால தலைமுறையும் நாமும் நல்வினை பதிவுகளை அனுபவித்துக் கொள்ளலாம். மா கர்மபலஹேதுர்பு மாங்கே சங்கேஸ்து கர்மணி, கர்மத்தினுடைய அளவுக்கு ஏற்றவாறு கூலியை கொடுக்கக்கூடியவன் இறைவன். இதுதான் வேதவியாசரே கூறியிருக்கக்கூடிய உண்மை. மகிழ்ச்சியும் அதுதான். கர்மத்தை கர்மயோகத்தோட இணைத்துக் கொள்ள வேண்டும், செயல்களை ஞானத்தோட இணைத்துக் கொள்ள வேண்டும், செயல்களே பற்றற்ற நிலையிலே நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதற்கு ஒரு இதுல நாம் மறுபடியும் ஆரம்பத்திலே சொன்ன கருத்துக்களோட இங்க நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்களையும் இதோட இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் முழுமையாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மளில் ஏற்படும் என்ற ஒரு உணர்வோட நாம சொன்னோம். பிராரப்த கர்ம வினைப்பதிவுகள் அனைத்துமே 3 வயதுக்கு மேலேதான் பதிவாகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப பிறந்த நாள் முதல் 3 வயது வரையிலும் எந்த கர்மமும் அல்லது எந்த செயலும் செய்யவில்லையா என்ற ஒரு கேள்வி அங்கே நம்ம கேட்க வேண்டும் இல்லையா? பிறந்ததிலிருந்து 3 வயது வரைக்கும் ஒரு குழந்தை எந்த செயலும் செய்யவில்லையா? சாப்பிடவில்லையா? தூங்கவில்லையா? அல்லது அழவில்லையா? அடம்பிடிக்கவில்லையா? இப்ப இத்தனை கேள்விகள் அங்கே கேட்கும்போது இதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு குழந்தை நிறைய சேட்டைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி செய்தால் கூட ஒரு தாயே குழந்தையை எடுத்துக்கொள்கிறது. குழந்தை என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வேகம் வருகிறது. தாயினுடைய கன்னத்தில் அடிக்கிறது. பல்லு வரும்போது எடுத்தவங்க எல்லாம் கடிக்கிறது. அந்த பல்லினுடைய கடியினுடைய ஆழத்துல எல்லாருக்கும் வலிக்குது. அப்போ என்னென்ன செயல்கள் அங்கே அந்த குழந்தை செய்திருக்கு என்று நான் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கவில்லையா குழந்தை? தெரிந்தோ தெரியாமலோ துன்பம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே கர்மவினை பதிவுகளாக பிராரப்த கர்மமாக மாற்றம் பெறவில்லை. பிராரப்த கர்ம வினைப்பதிவுகளாக மாற்றம் பெற்றால் மட்டுமே அது சஞ்சித கர்ம வினைப்பதிவுகளாக எடுத்து செல்லப்படும். ஏன் அது ஏற்படவில்லை என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதனுடைய மூளை பிரெயின் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி, பிளெயின் பேப்பர் மாதிரி தான் இருக்கு. நாம நினைக்கிறோம் குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லா 5 புலன்களும் இருக்கு, 5 பஞ்சேந்திரியங்களும் இருக்கு, பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று நினைக்கிறோம். இல்லை. பிறந்த உடனே முதலில் செயல்படக்கூடியது தோல் என்ற பெரிய பஞ்சேந்திரியம் மட்டும்தான். அதுக்கு பிறகே சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் செல்லும் பொழுது மட்டுமே மற்ற புலன்கள் ஒன்றொன்றாக முழுமை அடையும். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும். அப்படி வேலையிலிருந்து முழுமை அடைய வேண்டும் என்றால் சில நாட்கள், சில மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதுக்கப்புறம் 2-3 மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு எல்லா புலன்களும் வேலை செய்யறது. ஆனால்
ஞானேந்திரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. கர்மேந்திரியங்கள் எல்லாமே வேலை செய்யல. கர்மேந்திரியங்கள்ல 2-3 கர்மேந்திரியங்கள் வேலை செய்யும். காலால எழுந்திருச்சு நடக்க முடியாது, கையால தான் நினைச்சதை அப்படியே பிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்மேந்திரியங்களும் 2 வயது 3 வயது வரையிலும் கர்மேந்திரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3 வயது வந்த பிறகுதான் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் முழுமையடைந்து வேலை செய்யக்கூடிய நிலையில ஏற்பட்டு விடுகிறது. கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு, முழுமை அடைந்த பிறகு மட்டுமே மூளை செல்களிலும் எல்லா செல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டிவிடப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்தது 2வது விஷயம், குழந்தை செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே முன்கால அனுபவத்தின் அடிப்படையில செய்வது கிடையாது. முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கு, அல்லது ஒரு ஆசை இருக்கு, ஒரு தேவை இருக்கு என்ற அடிப்படையில குழந்தைகள் செயல்கள் செய்யவில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையின் தாக்கத்தினால் அந்த நேரத்தில் அந்த செயல் செய்கிறது என்பதை தவிர அங்கே திட்டமிட்டு செயல்படுதல் கிடையாது. அங்க இந்த திட்டமிடுதலும் கிடையாது, பிளானிங் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தையுடைய மூளை செயல்கள் பிளாங்க் ஒயிட் பேப்பர் மாதிரி தான். அப்போ திட்டமிடுதல் இல்லாமல், ஒரு ஆசையின் அடிப்படையிலோ தேவையின் அடிப்படையிலோ இல்லாமல் சூழ்நிலையின் அடிப்படையில் மட்டும் செயல்பட்டு இருப்பதனால அங்கு ஒரு பற்றற்ற துறவி என்ற நிலையில அந்த குழந்தை இருக்கிறது என்பதுதான் உண்மை. பற்றற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாவப்பதிவுகள் பதிவாகாத, கருமையத்தில் பதிவாகாது. அதுதான் சொல்லும்போது ஞானிகள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீரிலே இருக்கக்கூடிய செந்தாமரை போல் இருக்க வேண்டும். செந்தாமரை எங்கே இருக்கு? நீர் தேக்கத்திலே இருக்கு, குளத்திலே கிணத்திலே செந்தாமரை இருக்கு. செந்தாமரை அந்த நீருக்கு அடியில என்ன இருக்கு? சேறு இருக்கு. அப்ப செந்தாமரையுடைய வேர்கள் அனைத்தும் சேரில் தான், அந்த சேரில், குளத்தில் இருக்கக்கூடிய சேரில் தான் அந்த வேர் உள்ள போய் பதிவாகி இருக்கு, பிடிச்சு வச்சிருக்கு. சேரில் இருந்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை அதை எடுத்துக்கொள்கிறது. நீர் தொட்டியில 3 அடிக்கு தண்ணி இருந்தால் செந்தாமரையுடைய இலைகளும் பூவும் 3 அடிக்கு மேல தண்ணிக்கு மேல மிதக்கி கொண்டிருக்கும். இன்னைக்கு நல்ல மழை பெய்ஞ்சது, நீர் தொட்டியினுடைய தேக்கம் 5 அடிக்கு உயர்ந்து விட்டது. அடுத்த நாள் போய் பார்த்தால் இந்த செந்தாமரையுடைய இலைகளும் பூக்களும் எல்லாமே 5 அடிக்கு மேல பரவி இருக்கு, அப்படி மேல தேங்கி இருக்கும். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை உயர்த்தி கொள்கிறது. அது மட்டும் இல்ல, எவ்வளவு தண்ணி அந்த இலையில, எவ்வளவு மழை கொட்டினாலும் செந்தாமரையுடைய பூவிதழ்களிலேயோ அல்லது இலையிலேயோ ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாது. அப்ப நினைச்சு பாருங்க, வாழ்ந்து கொண்டிருப்பது சேத்துல, தண்ணியுடைய அளவு ஏறினாலும் குறைந்தாலும் அதற்கேற்றவாறு தன்னை உயர்த்தி கொள்ளவோ அல்லது கீழே கொண்டு வருவதற்கோ அது தயாராக இருக்கு. அது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு அது தன்னை மாற்றிக் கொள்கிறது. ஆனா சமுதாயத்தினாலோ சூழ்நிலைகளால ஏற்றப்பட்ட பதிவுகளை தான் உள்வாங்கி வைக்காமல், ஒரு சொட்டு தண்ணீர் கூட அதன் மேல ஒட்டாமல் அந்த தண்ணீர் எல்லாம் கொட்டுது, வெளியே தள்ளி விடுகிறது. அதே போல பற்றற்ற துறவி என வாழும் பொழுது அங்க பதிவுகள் ஏற்படாது. சுவாமிஜி அருள் தந்தை அவர்கள் அறிவில் தெளிவே துறவு என்று சொல்கிறது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அறிவில் தெளிவு பெறும் பொழுது அதுதான் துறவு. எந்தெந்த பொருட்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அது தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவு அந்த முறையோட அளவோட அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தேவை நிறைவேறிவிட்டால் அந்த பொருளின் மீது பற்று வைக்க கூடாது. இதுதான் அறிவில் தெளிவு. இதுதான் சந்நியாசம் என்ற வார்த்தை, இதுதான் துறவு என்ற வார்த்தை. துறவு என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், காவி உடுக்க வேண்டும், சந்நியாசம் பெற வேண்டும், இப்படி பல டெபனிஷன்ஸ் நாம் துறவுக்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு துறவியை பார்த்தாலே ஆமா இவர் துறவி என்று அதற்கு ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் நம் மனதில் கற்பனையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் துறவரம். அப்படி இல்லை. பழைய வேத நூல்களில் தேடி பார்த்தால் கூட துறவிகளை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. துறவிகளுக்கு கட்டாயம் பிரம்மச்சரியம் வேண்டும்.
வேதவியாசர் தான் இவ்வளவு பெரிய இந்த அத்வைத தத்துவத்தை எழுதி அதற்கு உவமைகளாக கதைகளாக மகாபாரதத்தையும் புராணங்களையும் எல்லாம் எழுதி அதற்கு விளக்கங்களாக உபனிஷத்துக்களையும் உபனிஷத்துக்களுக்கு விளக்கங்களாக வேத சூத்திரத்திலாம் எழுதி இவ்வளவு பெரிய அத்வைத தத்துவத்தை அன்று முதல் இன்று வரை பரவ விட்டுக் கொண்டிருக்கின்ற மகான் வேதவியாசர். அவருக்கு திருமணமாகவில்லையா? அவர்களுக்கு 4 குழந்தைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்ப வியாசர் திருமணமாகி இல்லறத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி எப்படி வேதவியாசரை துறவி என்று சொல்கிறார்கள்? அல்லது மகர்ஷி ஞானி வேதவியாச மகர்ஷி வேதவியாசி இந்த ஞானி என்று சொல்கிறார்கள். வேதவியாசர் எழுதிய வேதாந்தத்துக்கு மிக தெளிவாக விளக்கத்தை கொடுத்தவர் அருள் தந்தை அவர்கள் இவ்வளவு பெரிய அத்வைத திட்டத்தை பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல மிக எளிமையாக இதுவரைக்கும் இல்லாத மகான்கள் செய்த எந்த மகான்களும் இந்த அளவுக்கு எளிமையாக அதை பாமர மக்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த தத்துவத்தை, வேதாந்த தத்துவத்தை, பிரம்மஞான தத்துவத்தை, அந்த தத்துவத்தை கொடுத்த மகர்ஷி துறவரத்தில் தான் இருந்தாரா அல்லது சந்நியாசம் எடுத்தாரா? நாம் கொடுக்கக்கூடிய டெபனிஷன் அங்க பொருத்தமாக இருந்ததா? இல்லை. அப்ப துறவரம் என்பது இல்லறத்தில் இருந்து கொண்டே தேவையான அளவுக்கு பொருட்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அளவு முறையோட, தேவையற்ற பொருட்களோட, பொருள் பற்றில்லாமல் தேவை பழக்கத்துக்கேற்றவாறு வாழ்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனநிலையை அமைத்துக் கொள்வதுதான் துறவரம். பற்றற்ற துறவி என வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையை, பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாழ்ந்து கொள்வது துறவரம். இங்கே மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து முதல் நிலை அகத்தாய்வு அட்டென்ட் பண்ணும் போதே முதலில் எண்ணம் ஆராய்தல் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எந்த எண்ணங்கள் நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த எண்ணங்கள் தேவையற்றது. அடுத்த நிலை எண்ணத்தினுடைய தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்கள், ஒரே எண்ணம் தொடர்ந்து திரும்பவும் வரும்பொழுது அது மனதில் அழுத்தமாக பதிவாகி ஆசையாக மாறிக்கொள்கிறது. அப்ப அங்க ஆசை என்ற நிலையில அழுத்த பதிவுகளை அங்க தவிர்க்க வேண்டும், ஆசையை சீரமைத்த வேண்டும். அதன் தடை ஏற்படும் போது சினத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், கவலையை ஒழித்து கொள்ள வேண்டும். அப்ப அங்கேதான் துறவரத்துக்கு ஒரு டெபனிஷன் அல்லது ஒரு முழுமையான தியரி தத்துவத்தை அகத்தாய்வின் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு இந்த அகத்தாய்வு நிலைகளை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பயிற்சிகளையும் அங்க கொடுக்கிறார். தவநிலைகளும் சொல்லி கொடுக்கிறார்கள். நாம செய்யறோம், அகத்தாய்வு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரே தவம் செய்தாலே சலிப்பு வரும், கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சுவாமிஜி நினைச்சிட்டுதான் அதுக்கப்புறம் பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சேந்திரிய தவம், நித்யானந்த தவம், 9 தவமைய தவம், இப்படி நிறைய தவத்தை கொடுத்திருக்காங்க. தவம்னு சொன்னாலே ஆகினி துரியம் துரியாதீதம் தான் இருக்கு. ஆனா சுவாமிஜி இவ்வளவு தவத்தை உருவாக்கி இருக்காங்களே, அப்படி கிடையாது. நாம் இல்லறத்தில் பற்றோட வாழக்கூடியவர்கள். நம்மை பற்றற்ற நிலையில இந்த உலக பற்றுகளிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அத்தனை தவத்தையும் செய்ய வேண்டும். இத்தனை தவங்களை செய்யாமல் ஆராய்ச்சி செய்வது என்பது மிக கடினமான ஒன்று. அப்போ அங்க பஞ்சபூத தவத்தை செய்கிறோம். பஞ்சபூதங்களின் மூலமாக நமது உடலில் ஓடுகின்ற 7 சக்கரங்களையும் தூய்மை அமைத்துக் கொண்டு அந்த சக்கரங்களும் நமக்கு ஆசையோட உலக பந்தங்களை உருவாக்கி கொள்கிறது. அப்ப அதை சமப்படுத்தி அதன் மூலமாக உலக பற்றுகளிலிருந்து விடுபட செய்கிறோம். பஞ்சேந்திரிய தவம், இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக தான் நாம் உலகத்தை உணர்ந்து கொள்கிறோம். உலகத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது. உலகத்தை உணர்ந்து கொள்வது என்பால் அது உண்மை. ஆனா நாம் என்ன செய்கிறோம், உலகத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறோம். அது எது கொண்டு வர முடியலையோ, அங்க தடை ஏற்படுகிறதோ அது மேலும் அழுத்தமான ஒரு உணர்வை உருவாக்கி கொண்டு அது ஆசையாக பேராசையாக மாற்றிக்கொள்கிறது. அப்போ புலன்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புலன்களின் மீது உள்ள அமிதமான அளவு மீறிய பற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். உணவின் மீதாக இருந்தாலும், நிகழ்ச்சிகளின் மூலமாக இருந்தாலும், காட்சிகளாக இருந்தாலும், எந்த ஒரு சுகபோக பொருட்களோட உள்ள அணுகுமுறையாக இருந்தாலும் அந்த பற்றை அளவு முறையோட பார்க்கக்கூடிய அளவுக்கு மனதை சமப்படுத்த வேண்டும். அதற்கு பஞ்சேந்திரிய துரிய தவம் என்ற ஒரு தவத்தை கொடுத்து அந்த 2 தவங்களையும் மாறி மாறி தினசரி செய்து பழகி அதோடு சேர்ந்து ஆசை, சினம், ஆசை, எண்ணம் என்று
மன அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்ய பழகிக் கொள்வது. அந்த 1 மாத காலம் இந்த பயிற்சிகளையே செய்து கொண்டிருப்பது, எண்ணங்களை சீரமைத்துக் கொண்டிருப்பது, ஆசைகளை முறைப்படுத்திக் கொள்வது, இப்படி பயிற்சிகளை செய்து ஒரு பற்றற்ற நிலையிலே நமது மனதை கொண்டு வரும் பொழுது அப்போது மட்டுமே சஞ்சித பிராரப்த வினைப்பதிவுகள் செயல்படாமல் இருக்க முடியும். அடுத்த நிலை வரும்போதுதான் சினந்தவர்த்தலும் கவலை ஒழித்தலும் எல்லாம் என்ற வகுப்புகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி அந்த நேரத்துல சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் வேண்டுமானால், சினம் கவலை என்பது மனதின் உச்சகட்ட நிலைகள். சினம் என்பது மனதினுடைய அழுத்தமான வெளிப்படுதல், ஒரு பிளாஸ்டிங். அப்போ அந்த பிளாஸ்டிங் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றால் துரிய சக்கரத்தை திறக்க வேண்டும். ஏன்னா அந்த பிளாஸ்டிங் காரணம் உடலில் இருக்கக்கூடிய மூலாதாரத்துக்கும் ஆக்னா சக்கரத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய தடைதான் ஆசைக்கும் சினத்துக்கும் கவலைக்கும் எல்லாமே காரணமாக இருப்பது. அப்போ அந்த தடைகள் எல்லாம் பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாக, பஞ்சபூத தவத்தின் மூலமாக தடைபெற்று அதுக்கப்புறம் 9 மைய தவத்தையும் கற்றுக் கொடுத்து துரிய சக்கரத்தை முழுமையாக ஓபன் பண்ணிட்டு இங்க அழுத்தம் ஏற்படும் போதே அந்த அழுத்தம் திறந்த கதவின் மூலமா காற்று வெளியே போவது போல ஈஸியா வெளியேறுவதற்கு துரிய சக்கரத்தை ஓபன் பண்ணி துரியாதீத நிலையில சக்தி களத்துல எல்லாமே அழுத்தத்தை இல்லாத நிலையில மனம் எப்போதுமே அமைதியாக இருக்கக்கூடிய நிலையில பழகி கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகள். அப்பதான் துரியாதீத தவம் அதுக்கு மேலே உள்ள நித்யானந்த தவம் போன்ற தவங்களையும் 2ஆம் நிலை 3ஆம் நிலையில தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த முதல் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை எல்லாமே முறையாக ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல பள்ளி படிப்பு காலத்துல எப்படி அன்னன்னைக்கு எடுக்கிற பாடத்திட்டங்களை அன்னன்னைக்கு படித்து கொண்டு அதை அசைன்மெண்ட் எழுதி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அடுத்த வகுப்புக்கு தயாராகிறதோ அதே போன்று அந்த அகத்தாய் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம், பிரம்மஞான பயிற்சிகள் வரையிலும் உள்ள காலகட்டத்துல ஒரு பள்ளி படிப்பு காலமாக நினைத்து கொண்டு அந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் பயிற்சி செய்து செய்து பழகி கொண்டு பிரம்மஞானம் என்ற தத்துவத்தை அங்க காது வழியாக கேட்டு திரும்ப அது தவத்தின் மூலமாக ஆராய்ச்சியின் மூலமாக தத்துவ விளக்கத்தை உணர்ந்து கொள்வதன் மூலமாக மாற்றி கொள்ளும் பொழுதுதான் நாம் மனவளக்கலை அன்பராக வேதாத்திரிய விடுதாக மாறிக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோம், நான் பிரம்மஞான பயிற்சி போயிட்டோம், ஆசிரியராக மாறிவிட்டோம், இப்ப பேராசிரியராக இருக்கு. இந்த பயிற்சிகளை முறையாக செய்யவில்லை என்றால் 1ஆவதிலிருந்து டிகிரி வரைக்கும் நாம சரியாக கல்வி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கோம், அட்டெண்டன்ஸ் மட்டும் இருக்கு, பரீட்சை பாஸ் ஆகல, ஆல் பாஸ் ஆல் பாஸ் ஆல் பாஸ் அப்படின்னு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். பயிற்சிகளை செய்து கொண்ட பிறகு நிச்சயமாக உடலிலும் மனதிலும் மாற்றங்கள் காணும். அந்த உடலிலும் மனதிலும் மாற்றங்கள் ஏற்படுவது என்றால் சஞ்சித பிராரப்த கர்மவினை பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது என்றுதான் பொருள். சஞ்சித பிராரப்த கர்மவினை பதிவுகள் நம்மை விட்டு விலகும் பொழுது நம் ஆன்மீகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆன்மீகத்தில் உணர்ந்து இருக்கும் பொழுது, உயர்ந்து வரும் பொழுது அது எப்படி நாம் அதை உணர்ந்து கொள்வது என்றால் நம்மளுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற மலர்ச்சி. சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அங்கே விரிவு குவிவு இல்லாமல், வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் பொழுது, சமுதாயத்தோடும் மற்ற உயிர்களோடும் தேவையற்ற பொருட்களோடு கூட அல்லது தேவையற்ற உயிர்கள் கூட அன்பும் கருணையும் கூட பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும் பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ எனது வாழ்க்கைக்கும் இந்த உயிர் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கின்றது என்ற உண்மை உணரும் பொழுது, அந்த நிலையை ஏற்படும் பொழுதுதான் அகமலர்ச்சி ஏற்படுகிறது, நாமல் கருமைய தூய்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். இங்கே வெறுப்பும் பகையும் உள்ள வைத்துக் கொண்ட வஞ்சமும் உள்ள வைத்துக் கொண்டு மாற்றங்கள், வெளிப்படையான மாற்றங்கள் மட்டும் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அது ஆன்மீகத்தினுடைய உயர்வில்லை. சஞ்சித கர்ம பிராராப்த வினைப்பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கருமையத்திலிருந்து விலகும் பொழுது கருமையத்தில் இத்தனை பதிவுகளும் சிறைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா அங்க ஒண்ணு இருக்கு.
அங்கு ஒரு விளக்கு எரிகிற மாதிரி எரிஞ்சு கொண்டிருக்கிறது அந்த பேரறிவு. இறைவன் தான் ஆத்மாவாக, ஆத்மாவினுடைய பகுதி, ஆத்மாவென்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவின் மீது ஒரு கயறால வரிஞ்சு கட்டி அப்படியே அசைக்க முடியாத சிறை பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறது ஆத்மாவே. அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வரும் பொழுது ஆத்மா பதிவுகள் என்ற சிறையிலிருந்து விடுபடும். அப்படி ஆத்மா விடுபடும் பொழுது, விடுபட்ட பிறகு இந்த ஆத்மா தனது மூலஸ்தானமான பிரபஞ்ச ஆத்மாவோடு, பரமாத்மாவோட தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய ஆனந்தம், அப்பதான் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த ஆனந்த நிலை பேரானந்தத்தோட இணைத்துக் கொள்ளும் பொழுது அதுவேதான் முக்தி அல்லது மோட்சம் என்று சொல்லக்கூடியது. பதிவுகள் அற்ற நிலை ஏற்படும் பொழுது அதுவே முக்தி அல்லது மோட்சம். அதான் இந்த ஆத்ம நிலையை அடைந்தவர்களுக்கு பேருக்கு பின்னாலே ஒரு ஆனந்தன் என்ற ஒரு நிலை பேர் அவங்க சேர்த்து, விவேகானந்தன் போன்ற பேர்களை சேர்த்துக் கொள்வதற்கு காரணம் ஆத்மாவினுடைய நிலையே ஆனந்தம், பரமானந்தம், எக்டசி. அந்த ஆத்மா அந்த நிலையை அடையும் பொழுது, அதாவது மகிழ்ச்சியோ துன்பமோ இன்பமோ இல்லாத நிலை, அதுதான் ஆனந்தம். நம்ம ஆனந்தம்னா மகிழ்ச்சி, எப்போதுமே அந்த ஏதோ பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம். அங்கே துன்பம் கிடையாது, இன்பம் கிடையாது என்றால் அவர் ஆனந்த நிலை தான். அதான் பேரானந்த நிலை, எக்டசி. பரமாத்மாவோட பிரபஞ்சமே எனக்குள்ளதான் இருக்கு என்ற அந்த முழுமையான நிலை தான் ஆனந்த நிலை. அந்த ஆனந்த நிலை அடையும் போது கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் அவிழ்ந்து விட்டு பரமாத்மாவோட இறைநிலையோட இணைந்து விட்டோம் என்ற ஒரு உண்மை நிலை அடைவதற்கான வழிகளை தான் நாம் இந்த பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற வழியின் மூலமாக, அல்லது காரண காரிய தத்துவத்தை உணர்ந்து கர்மயோகத்தை ஞான யோகத்தோடு இணைத்து கர்ம ஞான யோகமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் செயல்படும் போது மட்டுமே நம்மளால் அந்த நிலையை அடைய முடியும். இதற்கு ஒரு முழுமையான வழிதான் கர்மயோகம். எவ்வளவு ஆழமாக இருந்த அல்லது மனிதர்களுக்கு புலன்படாத இருந்த தத்துவங்களை வேதவியாசருக்கு பிறகு சுகமகிழ்ச்சி, ஆதிசங்கரர், எத்தனையோ மகான்கள் அதை உணர்ந்த போது கூட மற்றவர்களுக்கு எளிமையாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில அவர்கள் புரிந்து கொண்டார்கள். முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உபமையின்றி முட்டி மோதி நின்றனர். அப்ப சாதாரண பாமர மக்களுக்கு அங்க சென்று அடையவில்லை. ஆனால் அருள் தந்தை அவர்கள் அவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு கரதலாமலகம், அது உள்ளங்கையிலே நெல்லிக்க போல், ஐயோ அதிசுலபம், ஐயோ ஐயே அதிசுலபம் என்று ரமணர் சொன்னாரே, ஆத்ம வித்தை உள்ளங்கையில நெல்லிக்க போல் அதிசுலபம் என்று சொன்ன அளவுக்கு அது அருள் தந்தை அவர்கள் அந்த அளவுக்கு எளிமையாக்கி, எளிய முறை பயிற்சிகளாக்கி, எளிய முறை தவ பயிற்சிகளாக, எளிய முறை அகத்தாய்வு, ஆரம்ப காலத்திலே இருந்த யமம் நியமம் என்ற புரிந்து கொள்ளாத கடுமையான தத்துவ விளக்கங்களை எல்லாம் எளிமையான உள்ளத்தை ஆராய்வதற்கு எண்ணத்தை ஆராயுங்கள், ஆசையை சீரமைத்துக் கொள்ளுங்கள், சினத்தை தவிர்த்து கொண்டாலே போதுமானதை இப்படி எளிமையாக்கி கொடுத்து ஒரு மாபெரும் பிரம்மஞானம் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு, பிரம்மஞான தத்துவத்தையும் எளிமையாக்கி விளக்கி கொடுத்த மகான் அருள் தந்தை அவர்கள் கொடுத்த மனவளக்கலை பயிற்சி ஆத்மாவை, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைவதற்கு முழுமையான பயிற்சி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் அந்த நிலையை அடையவில்லை என்றால் நாம் செய்த பயிற்சி முறைகள், நான் குருவின் மீது வைத்த நம்பிக்கை, குரு நமக்கு அளித்த பயிற்சி முறைகளை முழுமையாக செயல்படவில்லை, செய்யவில்லை என்றுதான் உண்மை. அப்போ அகத்தவம் அகத்தாய்வு முழுமையாக செய்து கொண்டு குணநில பேர் அடைந்து முழுமை பேர் அடைவதற்கு மனவளக்கலை என்ற பயிற்சியை முழுமையாக செய்து கொண்டு இந்த தவத்திலும் தத்துவத்திலும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உள்ளுணர்வாக பெற்று அது வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கின்ற நம்மை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் அதை கொண்டு சேரக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து வேதாத்திரிய தத்துவத்தை முழுமையாக்கி கொள்வதற்கு
உலக அமைதி என்பது இன்னைக்கு ஒரு எட்டாக்கனியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது பாருங்க, நம்ம கிராமங்களில் நடக்கக்கூடிய சண்டையை விட மிக மோசமான நிலையில உலக தலைவர்கள், உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் எந்த நிலையில இருக்கார்கள் என்று நினைத்து பாருங்கள். இதனுடைய விளைவுதான் இன்று தொற்று நோயாக உலக மக்கள் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலை மாற்றங்கள் செயல் விளைவுதான். அனைத்துமே செயல் விளைவாக கொண்டால் இதுவும் செயலின் விளைவாக தான் இருக்க முடியும். அப்ப அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்துக்கு விளக்காக இயேசுபிரான் சொன்னது போல குன்றின் மேல் இருக்கக்கூடிய விளக்காக நாம் மாற வேண்டும். மண்ணில் உப்பாக நாம் மாற வேண்டும். அந்த நிலையை அடைவதற்கு குருவும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகான்களும் அத்தனை உயிர்களும் பஞ்சபூதங்களும் நமக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நிறைவான ஒரு தத்துவ விளக்க உரையை வாய்ப்பளித்த கோவில்பட்டி அழகுவேல் நகர் மணவளக்கலை அன்பர்களுக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கணர்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேங்க ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த செயல் விளைவு என்பது நாம் இப்ப எந்த செயல் செய்தாலும் அது பதிவாகிறது இல்லைங்க ஐயா? ஆமாங்க ஐயா. அது பதிவாகி அது 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 காலத்தால நிகழுமா, இல்ல அது சொல்லுவாங்களா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற அர்த்தத்துல அது நமக்கு அந்த செயலுக்கு அது விளைவு, அது செயலுக்கு விளைவுதான் நடக்குதுன்னு தெரியுது. ஆனா மனம் அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மனநிலையில தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. செயலுக்கு நிச்சயமாக விளைவு உண்டு. இப்ப உண்டு. நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 4 வழி பாதையில சைடுல ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல கருப்பு போர்டுல வெள்ளை சாக் பீஸ வச்சு அங்க ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க. வர்றவங்களும் போறவங்களும் எல்லாம் அதை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் கருமையத்துல வரக்கூடிய எண்ண அலைகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி இந்த போர்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. நாம் என்ன செய்யறோம், வர்றவங்களும் போறவங்களும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர்டுல அப்படியே கையால அப்படியே மாய்ச்சி விடுறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 பேரை கையால அழிக்கும் போது அந்த போர்டு மறுபடியும் பிளாக் போர்டாக மாறிட்டு அதில் இருக்கக்கூடிய எழுத்து அழிஞ்சு போச்சு. இந்த போர்டுல பதிவு இருக்கிற வரைக்கும் தானே அது படிக்க முடியும். பதிவு அழிந்து விட்டால் அது படிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் அழிந்து விட்டால் அது செயலாக மாற்றம் பெறாது. அவ்வளவுதாங்க ஐயா. ஆமா, அதாவது பதிவுகள் மகரிஷி என்ன சொல்றாங்க, இப்போ பதிவுகள்னா இப்போ ஒரு வரவு செலவு கணக்கு போல அது ரெண்டும் இருக்கும். பதிவுகள் கணிந்திருமாயா? அது செயல், அது பதிவு எப்படி பதிவு மேல் பதிவு தாங்க ஐயா. நம்ம பிராரப்த கர்மத்தை பொறுத்த வரைக்கும் மேல் பதிவு தான் போடணும். மேல் பதிவு. அவ்வளவு சுவாமிஜி சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு 2 சொட்டு தண்ணி மை விழுந்தது, கருப்பு கலர்ல மை விழுந்தது, அது நீல கலர்ல மை விழுந்தது. இப்ப என்னாச்சு, தண்ணீர் நீல கலர் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறோம், அதுக்கு மேல நிறைய நல்ல செயல்கள் செய்கிறோம். அதுதான் கர்மயோகம். தண்ணி ஊத்திட்டே இருக்கிறோம்.
அப்ப என்னாவது அந்த தண்ணி மறுபடியும் வந்து வயிற்று தண்ணி நல்ல தெளிவான நீராக மாறிக்கொள்கிறது. இதேதான் கர்மயோகம். செயல்களுக்கு மீது நல்வினை பதிவுகளே செய்வது. இதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலை. அப்போ வந்து கர்மம் என்றால் செயல் தான், அப்படிதான் ஐயா. அது எந்த என்ன செயல் நம்ம பிறந்தது கர்மம் செய்வதற்கு தானே பிறந்திருக்குமா ஐயா? ஆமாங்க ஐயா. அது நீ கொஞ்சம் தெளிவான சஞ்சித கர்ம வினை பதிவுகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பொதுவா கர்மத்தில நல்லது கெட்டது அப்படின்னு கிடையாதுங்க ஐயா. செயல்கள் எல்லாம் ஒன்றுதான். செயலுக்கு விளைவுதான் நன்மையோ அந்த செயல் நல்லதோ கெட்டதோ அப்படின்னு முடிவு செய்யும். அப்போ செயல் செய்யும் பொழுதே விளைவை யூகிக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும் போது அதுதான் ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடைய. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்கள் தங்கள் கேள்வியை கேட்கலாம். நிறைவு செய்யலாம். சரி ஐயா, அப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடுறோம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு பகுதிக்கு வந்துடலாம் ஐயா. நம்ம நிறைவு செஞ்சிடலாம். வாழ்க வையகம் ஐயா, கேக்குங்களா? நிறைவு செய்யலாங்க. வாழ்க வையகம். சரிங்க சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக நமக்கு ஐயா அவர்கள் காரண காரிய ஞான கர்மயோகம் என்ற தலைப்பிலே அருமையாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஐயா அவர்களும் ஆராய்ச்சி அதிகமாக பண்ணக்கூடியவர்கள். அந்த ஆராய்ச்சி நம்மளும் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த அமைப்பு, இந்த நிகழ்வு இருந்திருக்கு. நாமும் அந்த நிகழ்வில் அந்த ஆராய்ச்சியோடு விழிப்பு நிலையோடு நாம் செயல்களை செய்வதற்கு ஐயாவுடைய இந்த தூண்டுதல் நமக்கு ஒரு பயனுள்ளதாக அமைந்தது. அதே போல இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அவர்களுடைய செயலினால் அவர்களும் தூய்மை கிடைப்பதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு. அன்பர்களுக்கும் அந்த நன்றி, அவங்களுக்கும் அந்த இணைப்பில் இணைந்த அன்பர்கள் அனைவரும் இன்று அவங்க தங்கள் தூய்மை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு இறைநிலை தந்திருக்கிறது. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியையும் ஐயா அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்களை துரியத்திலிருந்து வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் உதயகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் உதயகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் உதயகுமார் அவர்கள் அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப வளம் வாழ்க வளம். அவருடைய ஆண்டிறக்க இறைவனும் குருவரும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். கோயில்பட்டி அழகு நகர் மனவள அறக்கட்டளை சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் அறக்கட்டளையின் தலைவர் ஐயா வி ஆர் நடராஜன் ஐயா சார்பாகவும் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உலக நல வாழ்த்து பாடி உலக நல வாழ்த்து. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒத்தபடி பெய்யட்டும் பெருக்கட்டும் புகப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் பொறிகளும் நல வாழ்வை அழைக்கும்
வீசட்டும், ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு வந்து இந்த நிகழ்வு நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.